நண்பர்களுக்கு வணக்கம். தொழில் நகரம் கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருந்துமே உள்ள மக்கள் அங்கே வேலை செய்வாங்க. அதேபோல் பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் இருந்தும் அங்கே நிறைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நாளைக்கு 5 எஸ்இடிசி பஸ்ஸுகளை அரசு பேருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. 4 பேருந்துகள் டைரெக்டாக கோயம்புத்தூர் பேருந்துகளாகவும், ஒரு பேருந்து ஊட்டி பேருந்து, கோயம்புத்தூர் போய் ஊட்டி பேர பேருந்துகளாகவும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 கோயம்புத்தூர் பேருந்துகளில் ஒன்று சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு, இன்னொன்று வந்து ஏசி பஸ். இந்த சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுமே ஃபுல் ஏசி. பேருந்தில் ஒரு பயணி ஏறுறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பேருந்து உள்ள பயணி வாமிட் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் நடத்துனருக்கு தெரிய வருது. அந்த பயணிக்கும் பேருந்து நடத்துனருக்கும் வாக்குவாதம் வருது. அந்த நடத்துனர் பேருந்து பயணியை அடிச்சிடுறாரு. இதர பயணிகள் யாரும் இதை தட்டி கேட்கல. இப்ப நடத்துனர் சொல்றாரு, நீ தண்ணி அடிச்சிட்டு பேருந்து உள்ள வாமிட் பண்ணிட்ட அப்படின்னுட்டு. இதுல யாரு மிஸ்டேக்? தண்ணி அடிச்ச பேருந்து பயணியை பஸ் உள்ள ஏத்துனது நடத்துனர் குற்றமா, இல்லை நடத்துனர் கை நீட்டி அடிக்கிற வரைக்கும் இதர பயணிகள் பார்த்துக்கிட்டது அவங்க குற்றமா, என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பேருந்துகளோட ரூட்டு, டிக்கெட் டீடைல்ஸ், பஸ் டைப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்ற நண்பர்களை போய் செக் பண்ணி பாருங்கள். நண்பர்கள் யாராவது இந்த பேருந்துகளை பயன்படுத்தி பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.